ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று சொன்ன மாதிரி நான் இப்போ சேல்ரி டாபிக் ஆரம்பிக்கிறேன். 5 ஹெட்ஸ் நேற்று நான் இன்ட்ரோ கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு சேல்ரிலேருந்து ஆரம்பிக்கலாம். சில ஸ்டூடெண்ட்ஸ் என்னதான் வேறு மெட்டீரியல் ரெஃபர் பண்ணாலும் இன்ஸ்டியூட் மெட்டீரியல் ஒரு வாட்டி ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஸோ நான் இன்ஸ்டியூட் மெட்டீரியல் பேஸ் பண்ணி தான் நோட்ஸ் எடுத்து உங்களுக்கும் கிளாஸ் எடுக்க போகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு சேலரி 5 ஹெட்ஸில் நான் சொன்ன மாதிரி சேலரியில் முக்கியமான பேசிக் பாயிண்ட்ஸ் இன்ட்ரோ அந்த டெஃபினேஷன் அது இப்போ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சேலரி அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் இருக்கும். இதை இங்கிலீஷில் நீங்கள் ரொம்ப காலமாக படித்து அதையே படித்து உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். சாதாரணமாக இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு மெய்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேலைக்காரமாக வேலை செய்ய வராங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன கொடுப்பீங்க? சம்பளம் கொடுப்பீங்க, இல்லைனா வேறு யாராவது இந்த மாதிரி பேசிக் ஒர்க் அந்த மாதிரி லேமேன் ஒர்க் பார்க்க வந்தாங்கன்னா கூலி கொடுப்பீங்க. இதே நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, இல்லை வேறு ஒரு இன்ஜினியர்கிட்ட போகிறீங்க, வீடு கட்டுறதுக்கு அப்ரோச் பண்ணுறீங்க, அப்படி யார்கிட்டையாவது போய் அவங்களோட சர்வீஸை வாங்கிட்டு அவங்களுக்கு என்ன கொடுப்பீங்க? ஃபீஸ் கொடுப்பீங்க. அப்போது 2 பேர்ட்டையும் அவங்களோட சர்வீஸ் நீங்கள் வாங்கிக்கிறீங்க. ஆனால் அவங்களுக்கு கொடுக்குற அந்த பேமெண்ட்டை மட்டும் ஏன் இவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க, கூலி கொடுக்குறீங்க, அவங்களுக்கு ஃபீஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க? ஏன்னா இந்த மெய்டு உங்களோட கட்டளைப்படி உங்களோட கண்ட்ரோல் கீழே வேலை பார்க்குறாங்க. நீங்கள் அவங்களுக்கு மாஸ்டர், அவங்க உங்களுக்கு சர்வெண்ட். இல்லைனா நீங்கள் பிரின்சிபல், அவங்க ஏஜெண்ட். இல்லைனா நீங்கள் எம்ப்ளாயர், அவங்க எம்ப்ளாயி. அதுதான் இந்த 3 பாயிண்ட்டு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அங்கே நீங்கள் எம்ப்ளாயரும் கிடையாது, அவர் எம்ப்ளாயியும் கிடையாது. இன்ஜினியர்கிட்ட போனீங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ சேல்ரி கொடுக்கணுன்னா அதில் கொடுக்குற பர்சன் எம்ப்ளாயர், மாஸ்டர் அப்படின்ற கெப்பாசிட்டியில் இருக்கணும். வாங்குறவங்க எம்ப்ளாயி அப்படின்ற கெப்பாசிட்டியில் இருக்கணும். இவங்க ஃபுல்லாக இந்த எம்ப்ளாயர் ஆர் மாஸ்டரோட கண்ட்ரோல் கீழே இருக்கணும். அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி அவங்க வேலை பார்க்கணும். இதுதான் இதுக்கு அர்த்தம். அடுத்து கான்ட்ராக்ட் ஆஃப் சர்வீஸ் வெர்சஸ் கான்ட்ராக்ட் ஃபார் சர்வீஸ். கான்ட்ராக்ட் ஆஃப் சர்வீஸ்னால் மெயினாக இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க ஒரு கான்ட்ராக்ட்னு போடுவாங்க. இந்த மாதிரி நாங்கள் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படி உங்களை வேலைக்கு எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் ஆஃப் சர்வீஸ் போடுவாங்க. இது சேல்ரி கீழே வரும். கான்ட்ராக்ட் ஃபார் சர்வீஸ்னால் இப்போ சப்போஸ் ஒரு பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க, அதை கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா, இல்லை ஒரு தேர்ட் பார்ட்டி வராங்க, இந்த எம்ப்ளாயெல்லாம் இல்லாமல் ஒரு தேர்ட் பார்ட்டி ஒரு வேலையை வாங்கிட்டு அதுக்கு பேமெண்ட் கொடுக்குறாங்க. அதுவும் ஷார்ட் டியூரேஷனுக்கு தான், ஒரு ஷார்ட் லிவ்டு பர்பஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்படி ஒரு சர்வீஸை இன்னொருத்தர் வாங்கிட்டு அதுக்கு பேமெண்ட் கொடுக்குறாங்கன்னா அது கான்ட்ராக்ட் ஃபார் சர்வீஸ். இது சேல்ரி கீழே வரும். சாதாரணமாக ஒரு எம்ப்ளாயி ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா இது கான்ட்ராக்ட் ஆஃப் சர்வீஸ், அது கீழே வரும். கான்ட்ராக்ட் ஃபார் சர்வீஸ்னால் சப்கான்ட்ராக்டு, தேர்ட் பார்ட்டி வருவார். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே எம்ப்ளாயி இருப்பாங்க, இங்கே ஒரு தேர்ட் பார்ட்டி வருவார். அதனால் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். ஓகேவா? அடுத்து சேலரி ரிசீவ்டு பை அ பார்ட்னர் ஃப்ரம் ப்ரொப்ரேட்டர்ஷிப் பார்ட்னர்ஷிப். ஃபஸ்ட்டு ப்ரொப்ரேட்டர்ஷிப்னா அதில் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு ப்ரொப்ரேட்டர்ஷிப்பில் பார்ட்னர் அந்த ப்ரொப்ரேட்டர் மட்டும்தான் இருப்பார். அவருக்கு சேல்ரி கொடுத்துக்க முடியாது, சரியா? அவரே தான் அங்கே எம்ப்ளாயர், அவரே தான் எம்ப்ளாயி. ஸோ அங்கே 2 பர்சன் அந்த இருக்க வேண்டிய அந்த ரிலேஷன்ஷிப் இல்லை. ஸோ ஒரு ப்ரொப்ரேட்டர்ஷிப்லேருந்து சேல்ரி ஒருத்தர் வாங்க முடியாது. ஸோ இதில் சேல்ரின்ற ஒரு கான்செப்டே கிடையாது. அவர் ஏர்ன் பண்ணுறது மேபி பிஜிபிபியாக தான் இருக்க முடியும், சரியா? ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். அவரோட ப்ரொஃபஷன்லேருந்து அவர் ஏர்ன் பண்ணுறாரு. ஸோ அது சேல்ரி கிடையாது. பார்ட்னர்ஷிப்லேருந்து ஏர்ன் பண்ணுறது என்னென்னா, அவங்க சேல்ரி ரிசீவ் பண்ணுறாங்கல்ல, இது ஆக்சுவலாக நான் உங்களுக்கு புரியறதுக்காக நோட்ஸுக்காக எழுதியிருக்கேன். இது நான் அப்படியே படித்ததை புரிஞ்சுக்காதீங்க. சேல்ரின்ற ஒரு டேர்மை ப்ரொப்ரேட்டர்ஷிப் வாங்கினா என்ன, பார்ட்னர்ஷிப் வாங்கினா என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம் நான் சொல்கிறது. ப்ரொப்ரேட்டர்ஷிப்புக்கு சேல்ரி இருக்க முடியாது. பார்ட்னர்ஷிப்புக்கு ரெம்யூனரேஷன் தான் இருக்க முடியும். ரெம்யூனரேஷன் ஏன்னா அங்கே அவங்க எம்ப்ளாயி கிடையாது, அங்கே எம்ப்ளாயரும் கிடையாது. அவங்களோட சர்வீஸை ரெண்டர் பண்ணி அதுலேருந்து அவங்க ரெம்யூனரேஷன் எடுத்துக்கிறாங்க. ஸோ அது சேலரி கிடையாது. அவங்களோட இன்கம் சேலரி கீழே டாக்ஸபிள் கிடையாது. ஓகேவா? அடுத்து ரெம்யூனரேஷன் டு டேரக்டர் சிட்டிங் ஃபீ. இது என்ன பாயிண்ட்னா, சப்போஸ் இப்போ ஒரு கம்பெனியில் டேரக்டர் இருக்காங்க. டேரக்டர்னால் உங்களுக்கு நல்லா தெரியும், லாவில் படிச்சிருப்பீங்க.
அவங்க டைரக்டர் மேனேஜ்மெண்ட்டில் இருக்காங்க. அவங்க எம்ப்ளாயின்ற கெப்பாசிட்டிலேருந்து என்னெல்லாம் ரெம்யூனரேஷன் என்னெல்லாம் அமௌண்ட்டு பேமெண்ட் வாங்குறாங்களோ அதெல்லாம் சேல்ரி கீழே வரும். எம்ப்ளாயின்ற கெப்பாசிட்டியில் ஹோல் டைம் டைரக்டராக இருக்காங்க, ஃபுல்லாக அங்கேயே எம்ப்ளாயியாக இருக்காங்க அப்படின்னா அது வந்து சேல்ரி கீழே வரும். டைரக்டர் சிட்டிங் ஃபீ, சில டைரக்டர்ஸ் வந்து நிறைய கம்பெனியில் டைரக்டர்ஸாக இருப்பாங்க, போய் இந்த போர்ட் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுறது, நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸாக இருப்பாங்க. அதில் சிட்டிங் ஃபீனா ஒவ்வொரு அந்த போர்ட் மீட்டிங் அட்டன் பண்ணும்போது அவங்க கொடுக்குற ஃபீ தான் சிட்டிங் ஃபீன் அப்படின்றது. இது வந்து சேல்ரி கிடையாது. டைரக்டர் சிட்டிங் ஃபீ ஷல் நாட் பி taxable அண்டர் சேலரி. ஆனால் அது வந்து ஐஎஃப்ஓஎஸில் அவங்களுக்கு taxable ஆயிரும். ஐஎஃப்ஓஎஸ்னால் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ஓகேவா? எதுலேயுமே ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அவங்கள விட மாட்டாங்க. இங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பிடிச்சிருவாங்க. ஓகே. பென்ஷன் ரிசீவ்டு பை அ விடோ. நீங்கள் வேறு யாரோ ஒருத்தர் எம்ப்ளாயியாக இருக்காங்க, அவங்க வந்து அவங்க டெட்டு, அப்போ அவங்களோட விடோவுக்கு நீங்கள் பென்ஷன் கொடுத்துட்ருக்கீங்க. அப்போது அந்த விடோவுக்கு நீங்கள் கொடுக்குற பென்ஷன் இஸ் நாட் taxable அண்டர் சேலரி. அது வந்து ஐஎஃப்ஓஎஸ். ஏன்னா விடோ வந்து உங்களுக்கு எம்ப்ளாயி கிடையாது. நீங்கள் எம்ப்ளாயராக இருக்கீங்க, அந்த விடோவுக்கு பென்ஷன் கொடுத்துட்ருக்கீங்கன்னா அந்த விடோ உங்களுக்கு எம்ப்ளாயி கிடையாது, அவங்களோட ஹஸ்பண்ட் தான் உங்களுக்கு வந்து எம்ப்ளாயி. ஸோ இட் இஸ் நாட் taxable அண்டர் சேலரி. அது வந்து ஐஎஃப்ஓஎஸில் போயிடும். ரெம்யூனரேஷன் ரிசீவ்டு பை அ ஜட்ஜு. இங்கே நீங்கள் கேட்கலாம், ஜட்ஜுக்கு தான் எம்ப்ளாயரே கிடையாதே, ஏன் இது வந்து சேல்ரி அப்படின்னு. ரெம்யூனரேஷன் ரிசீவ்டு பை ஜட்ஜ் அப்படிங்கிறது வந்து சேலரியில் தான் taxable. இங்கே வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயர் அப்படின்னு நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். கவர்மெண்ட்லேருந்து இல்லை ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்லேருந்து, மோஸ்ட்லி கவர்மெண்ட்டு அதுலேருந்து அவங்க வந்து சேலரி ரிசீவ் பண்ணுறாங்க. அதனால அவங்க இட் இஸ் தேர் இன்கம் இஸ் taxable அண்டர் சேலரி. பேமெண்ட் ஃப்ரம் பர்சன் அதர் தேன் எம்ப்ளாயர். ஸோ உங்களுக்கு சேலரியாக இருக்கணும்னா நான் என்ன கண்டிஷன் மெயினாக சொன்னேன்னா, எம்ப்ளாயர்ட்டேருந்து வந்துச்சுன்னா தான் சேலரி. அதர் தேன் எம்ப்ளாயர்னால் அது சேலரி கிடையாது. இஃப் பேமெண்ட் ஃப்ரம் பர்சன் அதர் தேன் எம்ப்ளாயர்னால் நாட் சேலரி. அது எங்கே போகும்னா ஐஎஃப்ஓஎஸ்லேயும் பிஜிபிபிலையும் போகும். ஓகேவா? ஓகே. டெஃபினேஷன் ஆஃப் சேலரி. சேலரியோட டெஃபினேஷன் என்னென்னலாம் சேலரியில் வரும். இது நீங்கள் நார்மலாக படிக்கிற ஒரு சேலரிக்கும் ஐடியில் வர சேலரிக்கும் அதோட டெஃபினேஷனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னென்னு நான் வரிசையாக சொல்கிறேன். சேலரியை பொறுத்த வரைக்கும் மேஜராக 5 ஹெட்ஸு. இதை நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். பேசிக் பே. நீங்கள் வாங்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேசிக் பே தான் என்னன்னு சொல்லுவாங்க. அதோட நிறைய அலவன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் பேசிக் பே வேஜஸ்ஸு அதுதான் ஃபஸ்ட்டு. பேசிக்காக உங்களுக்கு எவ்வளோ பர் மந்த்து அப்படின்னு தான் கேட்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்க, இந்த மாதிரி நான் வேலைக்கு சேர்ந்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு பேசிக் பே எவ்வளோ அப்படின்னு தான் கேட்பாங்க. அடுத்து அலவன்சஸ்னால் இந்த பேசிக் பேயோட கூடுதலாக உங்களுக்கு என்னெல்லாம் தருவாங்களோ. இதுக்கெலாம் நான் இப்போ அர்த்தம் சொன்னால் புரியாது, ஆனால் எக்ஸாம்பிள் சொன்னால் புரியும். நான் சொல்கிறேன். பெர்குசிட்டும் அதே மாதிரி தான், சேலரியோட கூடுதலாக என்னென்ன கொடுக்குறாங்களோ. டெர்மினல் பெனிஃபிட்ஸ்னால் நீங்கள் வேலையை விட்டு போகும்போது கொடுக்குற உங்களுக்கான அந்த அமௌண்ட்டு, அதெல்லாம் என்னென்னா டெர்மினல் பெனிஃபிட்ஸில் வரும். ப்ராஃபிட் இன் லீவ் ஆஃப் சேலரி அப்படின்னா சேலரிக்கு பதிலாக கூடுதலாக உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் சேலரியில் வரும். இதுக்கு நான் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லிட்டே வரேன். நான் சொல்லும் போது இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு புரியும். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு வேலைக்கு சேர்ந்துட்டீங்க, வேலைக்கு போகும்போது என்னது, பஸ்லேயோ இதுலேயோ போகிறீங்க, கன்வெயன்ஸ், அதாவது தமிழில் வண்டி சத்தம்னு சொல்லுவாங்க. கன்வெயன்ஸ் நீங்கள் போயிட்டு வர்றதுக்கான அந்த அமௌண்ட்டு, அந்த செலவு கன்வெயன்ஸ் அலவன்ஸ் இதில் வரும். ஆனால் அது வந்து உங்களுக்கு சேலரின்னு உங்களுக்கு தெளிவாக புரியாது. இது வந்து கன்வெயன்ஸ் அலவன்ஸ். இப்போ நான் சொல்ல போகிற எல்லா அமௌண்ட்டுமே சேலரிக்குள்ளே தான் வரும். ஆனால் அதில் சிலது taxable கிடையாது. அது என்னென்னு பார்க்கலாம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு வேலைக்கு போகிறீங்க, கன்வெயன்ஸ் வந்துருச்சு. அங்கே போய் கேன்டீனில் சாப்பிட்றீங்க, ஃபுட் அலவன்ஸ். இல்லைனா மதியம் சாப்பிட்றீங்க, லன்ச் அலவன்ஸ். திருப்பி அங்கே வேலை பார்க்குறீங்க, அங்கே ஏதோ யாருக்கோ ஒரு பர்த்டே அந்த மாதிரி பார்ட்டி வருது, எல்லோரும் சேர்ந்து படத்துக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. படத்துக்கு போய் அங்கே என்னென்ன பண்ணலான்னா, படம் பார்க்குறாங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் அது வரும். அடுத்து இப்போ நீங்கள் வேலை பார்க்குறீங்க, அவங்கள்ட்ட நீங்கள் கேட்பீங்க ஆக்சுவலாக என்னெல்லாம் கொடுப்பீங்க எம்ப்ளாயிட்ட. அந்த இது கண்டிஷன் போடுவாங்கள்ல கான்ட்ராக்ட் போடும்போது, அப்போ என்ன கேட்கலான்னா, இந்த மாதிரி நான் இப்போ வேலைக்கு சேர்ந்துட்டேன், நீங்கள் வந்து அக்காமடேஷன் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்பீங்க.
அகாமடேஷன் அப்படின்னா ஹெச்ஆர்ஏ, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். அதாவது அவங்க அகாமடேஷன் ஒருவேளை ப்ரொவைட் பண்ணுவாங்க, இல்லைனா நீங்களே ஏதாவது ஒரு வீடு எடுத்துக்கிட்டு அது கொடுக்குற ரெண்டில் வந்து உங்களுக்கு அலவன்ஸ் கொடுப்பாங்க. அதில் கொடுக்குற ரெண்டில் உங்களுக்கு பாதி, அதுலேருந்து கொஞ்சம், அதை பேர் அலவன்ஸ்னு தான் சொல்லுவாங்க, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். அப்படி இல்லை அந்த அவர் அகாமடேஷனும் கொடுத்து ரெண்ட்டு ஃப்ரீயாக, ரெண்ட் இல்லாமல் ஒரு அகாமடேஷனும் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க, அதுலேயே அவங்க ஃபர்னிச்சரு இல்லை என்னென்ன ஜாமான்லாம் இருக்க முடியுமோ, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், அந்த மாதிரி என்னெல்லாம் போட முடியுமோ எல்லாத்தையும் போட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னா அது பர்குசிட்டில் வரும். ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன், ஆர்எஃப்ஏ, அதோட சேர்த்து இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சுன்னா அது எல்லாமே பர்குசிட்டில் வரும். டெர்மினல் பெனிஃபிட்ஸ்னால் என்னென்னா, நீங்கள் வேலையை விட்டு போகிறீங்க, வேலையை விட்டு போகிறதுக்கு ஏதாவது ஒரு காரணமாக, ரிட்டையர்மெண்ட்டு, இல்லை நீங்கள் வாலண்ட்ரியாக போய் நான் எனக்கு போதும் விஆர்எஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க, இல்லை உங்களோட சடன் டெத்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா அப்போ வந்து இல்லைனா கிராஜுவிட்டின்னு ஒன்று கொடுப்பாங்க, பென்ஷன் கொடுப்பாங்க. கிராஜுவிட்டி என்னென்னா, நீங்கள் வேலை பார்த்ததுக்காக பேமெண்ட் மேடு பை தி எம்ப்ளாயர் ஃபார் த கிராஜுவஸ் சர்வீஸ் ரெண்டட் பை தி எம்ப்ளாயி. உங்களோட நன்றி விசுவாசத்துக்காக நீங்கள் இவ்வளோ நாள் அந்த கம்பெனிக்கு உழைச்சதுக்காக உங்களுக்கு திருப்பி அவங்க வந்து ஒரு பேமெண்ட் கொடுக்குறாங்க, கிராஜுவிட்டி. பென்ஷன் வந்து நீங்கள் உங்களோட கடைசி காலத்தில் அது தேவைப்படும் அப்படின்றதுனால மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டாக கொடுப்பாங்க, இல்லைனா லம்பாக ஒரு அமௌண்ட்டாக கொடுப்பாங்க. அது பேர் கம்யூட்டட் பென்ஷன் அப்படின்னு பேர். இதெல்லாம் என்னென்னா டெர்மினல் பெனிஃபிட்ஸ். அப்புறம் இன்னும் என்னென்ன இருக்குது அப்படின்னா, லீவ் ட்ராவல் கன்செஷன். நீங்கள் வீட்டில் இருக்கும்போது, சப்போஸ் வேலையில் இருக்கும்போது வெளியூர் எங்கேயாவது போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்படி வெளியூர் போகும்போது ஆகிற அந்த பயண செலவு இருக்குல்ல, அதுலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்செஷன் கொடுப்பாங்க, அதுதான் லீவ் ட்ராவல் கன்செஷன். இல்லை நீங்கள் லீவே போடாமல், இப்போ ஒரு மாதத்துக்கு 30 நாள் லீவ் போட்டிருக்கீங்க, 30 நாள் லீவ் அலவபிள், 30 நாள்லாம் ஒரு மாதத்துக்கு கொடுக்க மாட்டாங்களா, ஒரு வருஷத்துக்கு 30 நாள் உங்களுக்கு வந்து லீவ் அலவபிள். ஆனால் நீங்கள் வந்து ஒரு 10 நாளோ ஒரு 12 நாளோ தான் போட்டிருக்கீங்க அப்படின்னா பேலன்ஸ் 18 நாள் வந்து உங்களுக்கு சேலரி தரணும். அதுதான் லீவ் ட்ராவல், லீவ் என்கேஷ்மெண்ட் சேலரி. அது எல்லாமே சேலரி தான். ப்ராஃபிட் இன் லீவ் ஆஃப் சேலரி வந்து இதில் என்னென்ன வரும்னா, இந்த இது ப்ராவிடென்ட் ஃபண்டு அந்த ரிலேட்டட் டாபிக்லாம் இங்கே வரும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேலரியில் மேஜராக இருக்கிறது இந்த ப்ராஃபிட் இன் லிவ் ஆஃப் சேலரி. நான் பின்னாடி உங்களுக்கு புரியலன்னா நான் டீட்டெயிலாக வர அப்படியே எடுத்துகிட்டே வரேன். ஓகே, பேசிக் பே, அலவன்ஸ், பர்குசிட், டெர்மினல் பெனிஃபிட்ஸ், ப்ராஃபிட் இன் லிவ் ஆஃப் சேலரி. இது இல்லாமல் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஓகே, செக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது இந்த சாப்டர்லன்னு பார்ப்போம். இந்த சாப்டரில் மெயினாக இருக்கிற செக்ஷன், அதாவது நான் மெயின் செக்ஷன் தான் எழுதியிருக்கேன், சப்செக்ஷன்லாம் எழுதலை. அதை நம்ம போக போக ஒவ்வொரு டாபிக் படிக்கும்போது நம்ம எழுதிட்டே வந்துடலாம். முதல்ல நம்ம உங்களுக்கு சப்செக்ஷன்லாம் கொடுத்தோன்னா ரொம்ப குழம்பிடுவீங்க. ஃபஸ்ட்டு 10, 15, 16, 17, அப்புறம் ரூல் 3 அண்ட் இட் சப் ரூல்ஸ், அண்ட் ரூல் 3 அண்ட் சப் ரூல்ஸ். இதெல்லாம் இந்த சாப்டரில் இருக்குது செக்ஷனில், இந்த சாப்டரில் இருக்குது செக்ஷன்ஸ். ஓகேவா? அதர் சேலரி டேர்ம்ஸ் என்னெல்லாம், வேறு என்னென்னலாம் சேலரி இருக்க முடியும்? அட்வான்ஸ் ஆஃப் சேலரி, இதில் ஒரு ட்ரிக்கு ஒன்று வரும். அட்வான்ஸ் ஆஃப் சேலரி, அட்வான்ஸ் அகைன்ஸ்ட் சேலரி, அந்த மாதிரி. இப்போ நீங்கள் சேலரி வந்து நீங்கள் இந்த மாதத்துக்கானது முன்னாடியே வாங்குறீங்க. நான் இந்த மாதிரி எம்ப்ளாயிட்ட போய் கேட்குறீங்க, எனக்கு ஒரு எமர்ஜென்சி நீட் இருக்குது, எனக்கு அடுத்த மாதத்தோட சேலரி இப்போவே கொடுங்க, அடுத்த மாதம் நீங்கள் வந்து நெட் ஆஃப் பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி சொல்கிறீங்கன்னா அதுவும் உங்களுக்கு சேலரி தான், அட்வான்ஸ் ஆஃப் சேலரி. அடுத்து ஆனுவல் அக்ரீஷன் டு ஆர்பிஎஃப் டு த எக்ஸ்டென்ட் டாக்ஸபிள். ஆனுவல் அக்ரீஷன்னா வருஷம் உங்கள் ஆர்பிஎஃப்பில் சேர்கிற அந்த அமௌண்ட் டு தி எக்ஸ்டென்ட் எவ்வளோ டாக்ஸபிளாக உங்களுக்கு சேருதோ, எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு டாக்ஸபிளாக இருக்கோ அது சேலரி. ஓகேவா? ட்ரான்ஸ்ஃபர்டு பேலன்ஸ் இன் ஆர்பிஎஃப் டு த எக்ஸ்டென்ட் டாக்ஸபிள். ஆர்பிஎஃப்க்கு வேறு இதுலேருந்து ஒரு ஃபண்டோ இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் எவ்வளோ டாக்ஸபிளாக இருக்கோ அது சேலரி. கான்ட்ரிபியூஷன் டு பென்ஷன் ஸ்கீம் அண்டர் செக்ஷன் 80 சிசிடி. இப்போ இந்த பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்களா 80 சிசிடி, அது பேர் என்ன, நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் அண்ட் அடல் பென்ஷன் யோஜனா. இதில் நீங்கள் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்களோ இந்த செக்ஷனில், அண்டர் திஸ் செக்ஷன், அது வந்து டாக்ஸபிள். இந்த 3 பாயிண்ட்டு உங்களுக்கு சின்னதாக இப்போ கிரே ஏரியா மாதிரி புரிஞ்சிருக்கும், லைட்டாக புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். இதை நான் ப்ராஃபிட் இன் லிவ் ஆஃப் சேலரி, டெர்மினல் பெனிஃபிட்ஸ் சாப்டர் வரும்போது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு பேசிக்காக சேலரினா என்ன அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அடுத்ததுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறது ஜென்ரலாக ஒரு நோட்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேஸ் ஆஃப் சார்ஜ், எப்படி சார்ஜ் பண்ணணும் சேலரி எப்படியெல்லாம் டாக்ஸபிள் பண்ணணுவாங்க அப்படின்னு வரிசையாக நம்ம பார்க்கலாம். இதில் மெயினாக நம்மளுக்கு வந்து
கம்ப்யூட்டேஷன்னு பார்த்தா ஃபஸ்ட் இந்த பேசிக் பே, அலவன்ஸ், பர்குசிட்டி இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அலவன்ஸு டிடக்ஷன்ஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த டிடக்ஷனும் போட்டுட்டா டேக்ஸபிள் சேலரி வந்துடும். இது இன்னும் ஒரு 2 இல்லைனா ஒரு 5 நாளுக்குள்ளே நம்ம சேலரி சாப்டர் முடிச்சிடலாம். ஓகே, கவனமாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டினியூஸாக நான் வீடியோ போட போகிறேன். உங்களை நான் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னு கம்பல்லாம் பண்ணல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வேறு என்னென்ன டாபிக் நான் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும், இன்டரில், ஃபைனலில் அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.